இப்போ ரீசெண்டா இந்தியன் பாலிடிக்ஸும் சரி, தமிழ்நாடு பாலிடிக்ஸும் சரி, ஆக்டர் விஜய் தான் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் ஆயிட்டு இருக்காப்ல. அவர் ஆக்டரை தாண்டி பொலிட்டிஷியன் லைஃப்ல என்டர் ஆயிட்டாப்ல. ரீசெண்டா ஒவ்வொரு டைமும் அவர் மீட்டிங் போடும்போதெல்லாம் டிஆர்பியோட ரேட் வந்து ஹை லெவல்ல இருக்கு. லாஸ்டா போட்ட மீட்டிங்லயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு திருக்குறளை சொல்லி வேல்டையே ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்காப்ல. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். இந்த மாதிரி திருக்குறள் சொல்ல சொல்லி கிட்டத்தட்ட 3 தடவை அது திருக்குறளை ரிப்பீட் பண்றாப்ல. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விஜயோட நகர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி மிக ஆழமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் திருவிழாவும் நடக்க போகுது. ஸோ என்ன நடக்கும் பார்ப்போம். ஓகே ப்ரோ.